டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். முதுகலை ஆசிரியர் பாலி பணியிடங்களை உடனடியாக அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. 2.36 லட்சம் பேர் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் 1996 காலி இடங்களுக்கு 2,36,000 பேர் போட்டியிடுகின்றனர். இதற்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறும். தமிழகத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர், உடல்நல இயக்குனர் கிரேடு 1, கணினி பயிற்றுனர் கிரேடு 1 ஆகிய பதவிகளில் 1996 காலி பணியிடங்களை போட்டித் தேர்வு மூலம் நிரப்பும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை 10ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு 10ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. விண்ணப்பத்தில் திருத்தம் செய்து கொள்ளவும் 5 நாட்கள் கொடுத்தாங்க. ஆன்லைன் விண்ணப்பத்தில் தேவையான திருத்தம் மேற்கொள்ள 13 முதல் 16 வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டது. இதற்கிடையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு 2,36,390 பேர் விண்ணப்பித்துள்ளனர் தெரிய வந்துள்ளது. கிட்டத்தட்ட 2,36,390 பேர், அதாவது ஒரு பணியிடத்திற்கு 112 பேர் போட்டியிடுகின்றனர். இதற்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெற உள்ளதுங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா தரம் உயர்த்தப்பட்ட அரசு பள்ளிகள் வேறு இருக்குது. அரசு பள்ளிகளில் 3000க்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கடந்த வாரம் தமிழகம் முழுவதும் அரசு 20 உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தியது. தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணையின்படி ஒவ்வொரு பள்ளிக்கும் தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணினியல், வரலாறு, பொருளாதாரம், வணிகவியல், கணினி அறிவியல் என 10 முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் வீதம் 200 பணியிடங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு சம்பள செலவினங்கள் நடப்பு நிதியாண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டிலேயே மேற்கொள்ளவும் ஒப்புதல் வழங்கப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த 200 பணியிடங்களுக்கு நடப்பு கல்வியாண்டிலே நிரப்பப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. கேள்விக்குறியாக இருக்குது. 50% பதவி உயர்வு மூலமும் 50% டிஆர்பி மூலமும் நேரடி நியமனம் முறையில் நிரப்பப்படுகின்றன. எனவே புதிதாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள 20 அரசு பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள 200 காலி பணியிடங்கள் 50%, அதாவது 100 காலியிடங்கள் நேரடி நியமன முறையிலும் நிரப்பப்பட வேண்டும் என்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மீதி 100 பார்த்திங்கன்னா பதவி உயர்வு மூலம் நிரப்பணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதற்குண்டான அப்டேட் பார்த்திங்கன்னா விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். 26/8/2022 அன்னைக்கு இயக்குனர் தலைமையில் நடைபெற்ற இணையவழி கூட்டத்தில் கூறப்பட்ட ஒரு சில தகவல்கள் என்னென்ன? திறன் செயல்பாடுகள் அனைத்தையும் ஹெட்மாஸ்டர் மேற்பார்வை செய்ய வேண்டும். திறன் வகுப்பில் ஆசிரியர் THB ஆஃப் HM உறுதி செய்யப்பட வேண்டும். திறன் டெஸ்ட் முறையாக நடைபெற வேண்டும். தேர்வு முடிந்ததும் செப்டம்பர் முதல் வாரம் எமிஸில் நுழைவு போட வேண்டும். வகுப்பறைகளை கடத்துவதல்ல, மாணவர்கள் அந்தந்த வகுப்பிற்கான அடிப்படை திறன்களை அடைய வைத்து அனுப்ப வேண்டும் என்பதே நமது இறுதியான நோக்கு. SLAS குறைந்த செலவின் பள்ளிகளின் காரணம் சொல்வதை விடுத்து மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். 6 முதல் 8 வகுப்பிலான கவனம் செலுத்துவார்கள். அனைவரின் விவரங்களும் HM கையில் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு மாணவர்கள் எத்தனை LO அடைந்துள்ளனர், வாசிப்பு எழுதும் திறன், இது எல்லாமே அவங்க கணக்கிலே வச்சிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மாணவர்களில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நட்சத்திரம் போன்ற வெகுமதிகளை வழங்கி ஊக்குவிக்க வேண்டும். மாணவர்கள் முன் மெதுவாக கற்கும், வாசிக்க தெரியாது போன்ற எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நேர்மறையான அணுகுமுறை பாராட்டுகளை வழங்க வேண்டும். மணற்கேணி செயலி வீடியோக்கள், கல்வி டிவி வீடியோக்கள் வகுப்பறையில் பயன்படுத்த வேண்டும். தேன்சிட்டு போன்றவற்றையும் மாணவர்கள் கட்டாயம் படிக்க வைக்க வேண்டும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் டெட்டோடைய மதிப்பெண்களை மாற்றம் செய்ய போகிறதா இருக்காங்க. டெட்டோடைய மதிப்பெண்கள் பாஸ் என்ற விகிதம் பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களைப் போல 75 எடுத்தால் பாஸ் அப்படின்ற அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்த டிஆர்பியில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இப்போ பிடி மற்றும் பிஆர்டியோடைய இந்த 2% அமைச்சு பணியுடைய தீர்ப்பு வரும் வெள்ளிக்கிழமை வர இருக்குங்க. நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு வழங்கிய பிறகு புதிய நியமனங்கள் நடைபெறும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க. அது அடுத்தடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா விரைவில்
தேர்வில் ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு, 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று. ஸோ அவர் கூறியது போல் விரைவில் 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுறத பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். முதுகலை ஆசிரியர் பாலி பணியிடங்களை உடனடியாக அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. 2.36 லட்சம் பேர் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் 1996 காலி இடங்களுக்கு 2,36,000 பேர் போட்டியிடுகின்றனர். இதற்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறும். தமிழகத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர், உடல்நல இயக்குனர் கிரேட் 1, கணினி பயிற்றுனர் கிரேட் 1 ஆகிய பதவிகளில் 1996 காலி பணியிடங்களை போட்டித் தேர்வு மூலம் நிரப்பும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை 10ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு 10ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. விண்ணப்பத்தில் திருத்தம் செய்து கொள்ளவும் 5 நாட்கள் கொடுத்தாங்க. ஆன்லைன் விண்ணப்பத்தில் தேவையான திருத்தம் மேற்கொள்ள 13 முதல் 16 வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டது. இதற்கிடையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு 2,36,390 பேர் விண்ணப்பித்துள்ளனர் தெரிய வந்துள்ளது. ஸோ கிட்டத்தட்ட 2,36,390 பேர், அதாவது ஒரு பணியிடத்திற்கு 112 பேர் போட்டியிடுகின்றனர். இதற்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெற உள்ளதுங்க. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா தரம் உயர்த்தப்பட்ட அரசு பள்ளிகள் வேறு இருக்குது. அரசு பள்ளிகளில் 3000க்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கடந்த வாரம் தமிழகம் முழுவதும் அரசு 20 உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தியது. தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணையின்படி ஒவ்வொரு பள்ளிக்கும் தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணினியல், வரலாறு, பொருளாதாரம், வணிகவியல், கணினி அறிவியல் என 10 முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் வீதம் 200 பணியிடங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு சம்பள செலவினங்கள் நடப்பு நிதியாண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டிலேயே மேற்கொள்ளவும் ஒப்புதல் வழங்கப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த 200 பணியிடங்களுக்கு நடப்பு கல்வியாண்டிலே நிரப்பப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. கேள்விக்குறியாக இருக்குது. 50% பதவி உயர்வு மூலமும் 50% டிஆர்பி மூலமும் நேரடி நியமனம் முறையில் நிரப்பப்படுகின்றன. எனவே புதிதாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள 20 அரசு பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள 200 காலி பணியிடங்கள் 50%, அதாவது 100 காலியிடங்கள் நேரடி நியமன முறையிலும் நிரப்பப்பட வேண்டும் என்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மீதி 100 பார்த்திங்கன்னா பதவி உயர்வு மூலம் நிரப்பணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதற்குண்டான அப்டேட் பார்த்திங்கன்னா விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். 26/8/2022 அன்னைக்கு இயக்குனர் தலைமையில் நடைபெற்ற இணையவழி கூட்டத்தில் கூறப்பட்ட ஒரு சில தகவல்கள் என்னென்ன? டிஹெச் திறன் செயல்பாடுகள் அனைத்தையும் ஹெட்மாஸ்டர் மேற்பார்வை செய்ய வேண்டும். திறன் வகுப்பில் ஆசிரியர் டிஹெச்பி ஆஃப் HM உறுதி செய்யப்பட வேண்டும். திறன் டெஸ்ட் முறையாக நடைபெற வேண்டும். தேர்வு முடிந்ததும் செப்டம்பர் முதல் வாரம் எமிஸில் நுழைவு போட வேண்டும். வகுப்பறைகளை கடத்துவதல்ல, மாணவர்கள் அந்தந்த வகுப்பிற்கான அடிப்படை திறன்களை அடைய வைத்து அனுப்ப வேண்டும் என்பதே நமது இறுதியான நோக்கு. SLAS குறைந்த செலவின் பள்ளிகளின் காரணம் சொல்வதை விடுத்து மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். 6 முதல் 8 வகுப்பிலான கவனம் செலுத்துவார்கள். அனைவரின் விவரங்களும் HM கையில் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு மாணவர்கள் எத்தனை LO அடைந்துள்ளனர், வாசிப்பு எழுதும் திறன், இது எல்லாமே அவங்க கணக்கிலே வச்சிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மாணவர்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நட்சத்திரம் போன்ற விமதிகளை வழங்கி ஊக்குவிக்க வேண்டும். மாணவர்கள் முன் மெதுவாக கற்கும், வாசிக்க தெரியாது போன்ற எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நேர்மறையான அணுகுமுறை பாராட்டுகளை வழங்க வேண்டும். மணற்கேணி செயலி வீடியோக்கள், கல்வி டிவி வீடியோக்கள் வகுப்பறையில் பயன்படுத்த வேண்டும். தேன்சிட்டு போன்றவற்றையும் மாணவர்கள் கட்டாயம் படிக்க வைக்க வேண்டும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் டெட்டோடைய மதிப்பெண்களை மாற்றம் செய்ய போகிறதா இருக்காங்க. டெட்டோடைய மதிப்பெண்கள் பாஸ் என்ற விகிதம் பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களைப் போல 75 எடுத்தால் பாஸ் அப்படின்ற அறிவிப்பு
விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்த டிஆர்பியில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இப்போ பிடி மற்றும் பிஆர்டியோடைய இந்த 2% அமைச்சு பணியுடைய தீர்ப்பு வரும் வெள்ளிக்கிழமை வர இருக்குங்க. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வழங்கிய பிறகு புதிய நியமனங்கள் நடைபெறும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கை விரைவில் போட இருக்காங்க. அது அடுத்தடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு, 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று. ஸோ அவர் கூறியது போல விரைவில் 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுறத பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்டி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.